Hey, hello everyone. Welcome back to our channel. இன்னைக்கு வந்து Java 17 ஓட features ஆனா text blocks and வந்து நம்ம நேத்து switch statementல வந்து enhancement பார்த்தோம். இன்னைக்கு வந்து அதே switch statementல the same thing instance of அப்படின்றது யூஸ் பண்ணி இப்படி work பண்றது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? Let's wait for another one more minute and then we will start our session. ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் செஷன். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பிளாக்ஸ். டெக்ஸ்ட் பிளாக்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சி இப்போ வந்து நீங்க மோர் தேன் ஒன் லைன் ஆஃப் கோட் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மோர் தேன் ஒன் லைன் ஆஃப் கோட் அப்படிங்கும்போது யூ வில் பி கோயிங் டு ஹாவ் சம்திங் கால்ட் அஸ் எஸ்கேப் சீக்வன்ஸ் எழுதுவீங்க. அண்ட் தென் வந்து வி வில் பி ரைட்டிங் இன் அ டிஃப்ரெண்ட் வே லைக் ஸ்ட்ரிங்கு JSON அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, which is equal to inside this inside a double quotes வந்து அது எப்படி இருக்கணும்னா inside a double quotes and open close curly bracket and then next வந்துட்டு after this வந்து next lineல what you need to do, you want to give it something like நேம் அக்னின்னு சொல்லி கொடுக்கணும் அண்ட் தென் வந்து ஏஜ் வந்து என்னன்னு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஆஃப்டர் த JSON should be like ஓப்பன் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட்குள்ள இஃப் இட் இஸ் அக்னி இன்சைட் டபுள் கோட்ஸ் வந்து நேம்னு கொடுத்துட்டு அக்னின்னு கொடுப்போம். கரெக்டுங்களா? நேம் கோலன் அக்னின்னு சொல்லி கொடுப்போம் அண்ட் தென் வந்து கமா போட்டுட்டு எகைன் வந்து நெக்ஸ்ட் லைன்ல ஏஜ் கொடுப்போம். கரெக்டுங்களா? So the way which we are doing is something நான் JSON பண்றேன் அப்படின்னா இதை நார்மலா ஜாவா ஸ்ட்ரிங்ல எழுதணும்னா you need to have a lot of concatenation, lot of sequences, escape sequences எழுதணும் அண்ட் தென் வந்து இந்த மாதிரி நீங்க நிறைய எழுதுற மாதிரி இருக்கும். கரெக்டா? இப்ப இதுதான் வந்து என்னோட நார்மல் ஜேசன் ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டை நான் ஸ்ட்ரிங்ல கன்வெர்ட் பண்ணோம்னா ஆஃப்டர் திஸ் கர்லி ப்ராக்கெட் இட் ஷுட் பி ஆன் த நெக்ஸ்ட் லைன். ஸோ நெக்ஸ்ட் லைன் கொடுத்துட்டு தென் நெக்ஸ்ட் லைன்ல நான் என்ன பண்ணுவோம், எகெயின் டபுள் கோட் ஸ்டார்ட் பண்ணி அண்ட் தென் இட் இஸ் இன்சைட் த கோட்ஸ், ரைட்? ஸோ நான் வந்து எகெயின் ஒரு கோட் கொடுத்து நேமு ஆஃப்டர் தட் வந்து இது வெளியில எகைன் வந்து ஒரு கோட் கொடுக்கணுமா. ஸோ பேக் ஸ்லாஷ் ஒரு ஒரு டபுள் கோட்ஸ். இப்போ வந்து எகைன் இப்போ என்ன பண்ணணும், இன்சைட் திஸ் நான் வந்து கோலன் கொடுத்து எகைன் என் நேம கொடுக்கணும்னா பேக் ஸ்லாஷ் அக்னி எகைன் வந்து கோலன் ஒரு பேக் ஸ்லாஷ் அண்ட் தென் வந்து டபுள் கோட்ஸ் கொடுக்கணும். ஸோ திஸ் இஸ் சம்திங் விச் இஸ் அ வெரி டிஃபிகல்ட் ப்ராசஸ். இட் இஸ் நாட் தட் மச் ஈஸி ஆல்சோ. ஆஃப்டர் தட் நான் கன்கேட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் சிம்பிள் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒன்று கிரியேட் பண்ணோம்னா சி நெக்ஸ்ட் லைன் போறதுக்கு பேக் ஸ்லாஷ் அண்ட் தென் வந்து ஒரு 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 இதுக்குள்ள இன்னொன்று கொடுக்கணும், இன்னொரு டபுள் கோட்ஸ் கொடுக்கணும்னா ஐ எம் ஹேவிங் த பேக் ஸ்லாஷ் அண்ட் டபுள் கோட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இதுக்கு தான் வந்து இது ஈஸி பண்ணுறதுக்காக தான் வந்து நமக்கு டெக்ஸ்ட் பிளாக்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ வி கேன் சே லைக் ஜாவா 17 வந்து டெக்ஸ்ட் பிளாக்ஸ் இன்க்ளூட் பண்ணதோட மெயின் ரீசன் to make a multi-line strings much easier. இப்போ இது we can say this is a multi-line string, right? To make this multi-line string much easier, we have Java 17 has introduced the text blocks. Okay, this is something which is going to have a easier, cleaner and less error prone code. இப்போ நீங்க வந்து இந்த stringல பாத்தீங்கன்னா we will be going to have a lot of possibility to have an error. ஆனா இப்ப ஜாவா 17 இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்க விஷயத்துல அவ்வளோ எரர்ஸ் இருக்கவே இருக்காது. ஓகேங்களா? இட் இஸ் வெரி ஈஸி. ஓகேங்களா? இப்ப டெக்ஸ்ட் பிளாக்ஸ்னா என்ன, விச் இஸ் டெக்ஸ்ட் பிளாக்ஸ் ஆர் சம்திங் விச் வி ஆர் கோயிங் டு ஹேவ் ஃபார் மல்டி லைன் ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ். ஓகேங்களா? இதை எப்படி எழுதுவோம் அப்படின்னா இட் இஸ் என்க்ளோஸ்ட் வித் த ட்ரிபிள் கோட்ஸ். ஓகே, விச் மீன்ஸ் string text
which is equal to நான் இப்போ வந்து 3 கோட்ஸ் கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? இப்போ 3 கோட்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா உள்ளுக்குள்ள நான் என்ன பண்றேன்னா hello after that word இந்த மாதிரி வந்து நான் ஆட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் மல்டிலைன் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து ஜாவா 17ல இன்ட்ரடியூஸ் பண்ண டெக்ஸ்ட் பிளாக்ஸ் வந்து எப்படின்னா விச் இஸ் அ 3 டபுள் கோட்ஸ். ஓகேங்களா? ட்ரிபிள் டபுள் கோட்ஸ் வந்து கொடுக்கணும். இப்போ இதுக்குள்ள வந்து ஹெலோ வேர்ல்டுன்னு கொடுத்துருக்கேன்னா இஃப் ஐ வாஸ் பிரிண்டிங் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் ஆஃப் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்க பிரிண்ட் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பி கோயிங் டு ஹாவ் இட் இன் அ வே லைக் ஹெலோக்கு அடுத்த லைன்ல வேர்ல்டு வரும் எனக்கு அவுட்புட்டா. ஓகேங்களா? let us see helloக்கு அடுத்த லைன்ல வேர்ல்ட் வந்திருக்கு. ஓகேங்களா? this is how the test blocks are introduced in java 17 to handle the multi-line strings. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மல்டிலைன் ஸ்ட்ரிங்ஸ்க்கு நம்ம ட்ரிபிள் டபுள் கோட்ஸ் கொடுத்ததுல என்னென்னலாம் வந்து சேஞ்சஸ் ஆயிருக்குன்னா இட் இஸ் எலிமினேட்டிங் தட் \n எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணுது. ஓகேங்களா? ஆஃப்டர் தட் இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க நியூ லைன் போகணும். இங்க வந்து நான் நியூ லைன் வந்திருக்கேன். கரெக்டா இது வந்து சிம்பிளி வித் ட்ரிபிள் கோட்ஸ் நான் வந்து நியூ லைன் வந்துட்டேன். ஆனா இயர்லியர் இது எப்படி இருந்துச்சு அப்படின்னா நான் எப்படி பண்ணேன் நெக்ஸ்ட் லைன் போகணும்னா \n நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். கரெக்டுங்களா? இப்ப \n இல்லாம என்னால வந்து நெக்ஸ்ட் லைன் போக முடியாது. அண்ட் தென் வந்து இஃப் ஐ வாண்ட் டு ஹாவ் அ கோட் இன்சைட் த டபுள் கோட்ஸ் அப்படின்னா நான் கொடுத்து அண்ட் தென் வந்து நான் கோட்ஸ் கொடுக்கணும். அப்போதான் எனக்கு கோட் வரும். ஆனா இங்க வந்து அந்த மாதிரி சினாரியோவே கிடையாது. ஓகேங்களா? ஸோ திஸ் அண்ட் ஆல் காட் ரிமூவ்டு ஃப்ரம் த ஜாவா 17 நீங்க டபுள் கோட்ஸ் கொடுக்குறீங்க. இட் இஸ் வெரி சிம்பிள் டு கிவ் த டபுள் கோட்ஸ். நான் எதுவுமே வந்து பண்ணல. சிம்பிளி அந்த ட்ரிபிள் கோட்ஸ்க்குள்ள நான் டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்கேன். இதே வந்து என்னோட நார்மல் டபுள் கோட்ஸா இருந்தா அது எப்படி கொடுக்கணும்? நார்மலி ஸ்ட்ரிங் வந்து கிரியேட் பண்றேன்னா இட் நீட்ஸ் டு கிவ் இட் சம் வே லைக் நான் வந்து கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து நான் டபுள் கோட்ஸ் கொடுத்து இந்த மாதிரி தான் ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இதுல வந்து ஆட்டோமேட்டிக்காவே நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இந்த எஸ்கேப் சீக்வன்சஸ் எல்லாம் வந்து மோஸ்டா அவாய்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ டெக்ஸ்ட் பிளாக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கான ரீசன் என்னது? பிகாஸ் ஓல்டர் ஸ்ட்ரிங்ல வந்து இஃப் யூ வாண்ட் டு ஹாவ் அ மல்டிலைன் ஸ்டேட்மெண்ட்ஸ் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். நீங்க வந்து நெக்ஸ்ட் லைன் போகணும்னா \n கொடுக்கணும். ஒரு ஸ்ட்ரிங்ல வந்து இஃப் யூ வாண்ட் டு கிவ் டபுள் கோட்ஸ்னா வந்து யூ நீட் டு ஆட் சம் \n கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் இருந்தா காட்டுக்கு டு அவாய்ட் தட் அண்ட் டு ஓவர் கம் தட் நம்ம வந்து டெக்ஸ்ட் பிளாக்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இந்த ஓல்டர் ஸ்ட்ரிங்ல நமக்கு வந்து ரீட் பண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். பிகாஸ் வந்து ஆஸ் வி ஆல்ரெடி நோ தட் நிறைய ஒரு மோர் தென் ஒன் லைன் அப்படிங்கும் போது வி ஆர் யூசிங் த \n அண்ட் தென் வந்து தென் கன்காட்டினேஷன் பண்றதுக்கு பிளஸ் சிம்பிள் யூஸ் பண்றோம். இதெல்லாம் யூஸ் பண்ற காட்டுக்கு இட் இஸ் ஹார்டர் டு ரீட் அண்ட் வந்து மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. விச் மீன்ஸ் ஈஸி டு மேக் அ லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ். ஓகேங்களா? அண்ட் தென் வந்து அதுல நிறைய எஸ்கேப் சீக்வன்சஸ் நம்ம நிறைய யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் தோஸ் ஆர் ஆல் தோஸ் இஷ்யூஸ் கிளட்டர்டு கோடா இருக்கும். தோஸ் ஆர் ஆல் த இஷ்யூஸ் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வர்றதுக்காக தான் நம்ம வந்து என்ன கொண்டு வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வி ஹாவ் கேம் அக்ராஸ் வித் டெக்ஸ்ட் பிளாக்ஸ். ஓகேங்களா? இப்ப டெக்ஸ்ட் பிளாக்ஸ் வந்து ஐ ஹோப் வி ஆர் கிளியர். இது வந்து அவ்வளோ பெரிய டாபிக் கிடையாது. பட் இட் இஸ் அ ஸ்மால் டாபிக்கா இருந்தாலும் திஸ் ஒன் வி நீட் டு நோ, ரைட்? ஓகே. இப்ப டெக்ஸ்ட் பிளாக்ல வந்து தேர் இஸ் அ சின்டாக்ஸ் ரூல்ஸ் சிலது இருக்கு. விச் மீன்ஸ் இப்ப நீங்க வந்து ஸ்டார்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டெக்ஸ்ட் பிளாக்ஸ் வந்து யூஸ் பண்ணி நான் ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி ஐ வாஸ் ஸ்டார்டிங் மை டெக்ஸ்ட். இப்போ ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணா அந்த லைன்லயே நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டா இட் இஸ் நாட் அலவுட் டு ஸ்டார்ட் அட் த சேம் லைன். ஓகேங்களா? அட் த சேம் லைன்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா யூ வில் பி கோயிங் டு கெட் அன் எரர் லைக் இல்லீகல் டெக்ஸ்ட் பிளாக் ஸ்டார்ட். விச் மீன்ஸ் நியூ லைன்ல தான் நீங்க வந்து அந்த கோட்ஸுக்கு அடுத்து போகணும். மீன்ஸ் மிஸ்ஸிங் நியூ லைன் ஆஃப்டர் த ஓப்பனிங் கோட் அப்படின்ற எரர் நமக்கு வரும். ஸோ நீங்க வந்து எப்ப வந்து இந்த டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணாலும் யூ நீட் டு ஸ்டார்ட் வித் அ நியூ லைன். ஓகேங்களா? நியூ லைன்ல தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். இப்படி நீங்க பண்ணீங்க அப்படின்னா which is an invalid syntax. Okay, you can say this as an invalid syntax.
அப்ப வந்து valid syntax என்ன, you need to start it with the next line, then only நமக்கு outputடும் வரும். If you have given it in the same line, if I was trying to run the application, you will be going to get an exception like illegal text block, open delimiter sequence, missing line terminator. இதுக்கு அடுத்து வந்து நீங்க line terminate பண்ணல, so you will be going to get a missing line terminator exception. ஓகே, அப்ப வேலிட் சின்டாக்ஸ் என்ன, ஃபர்ஸ்ட் ஒரு லைன்ல நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா தட் லைன்ல வந்து நீங்க வந்து ட்ரிபிள் கோட்ஸ் கொடுத்ததுக்கு அடுத்த லைன்ல தான் ஸ்டார்ட் பண்ணோம், ஆர் எல்ஸ் யூ வில் பி கோயிங் டு கெட் அன் எரர். ஓகே, தென் அடுத்தது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து வி சா தட் ஸ்டார்டிங்ல இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் லைன்ல தான் போகணும். ஆஃப்டர் தட் வாட் இஸ் த திங், க்ளோசிங் பேராமீட்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, க்ளோசிங் வந்து இந்த மாதிரி நெக்ஸ்ட் லைன்லயும் இருக்கலாம், ஆர் எல்ஸ் வந்து த சேம் லைன்லயும் இருக்கலாம். இட் இஸ் நாட் கோயிங் டு காஸ் எனி இஷ்யூ. ஓகேங்களா, இட் இஸ் நாட் கோயிங் டு காஸ் எனி இஷ்யூ. ஸோ த திங் இஸ், நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் எங்க இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைன்ல இருக்கணும். ஸ்டார்டிங் வந்து இந்த ட்ரிபிள் கோட்ஸ்க்கு அடுத்து நெக்ஸ்ட் லைன்ல தான் இருக்கணும். எண்டிங் வந்து நீங்க சேம் லைன்லயே கூட கொடுத்துக்கலாம். தேர் இஸ் நோ இஷ்யூ ஆன் தட். ஓகே, ஸோ திஸ் இஸ் த செகண்ட் ரூல். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் வந்து நியூ லைனை நம்மளோட டெக்ஸ்ட் பிளாக்ஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இங்க ஒரு ஹெலோன்றது இருக்கு, இங்க வேர்ல்டுன்றது இருக்கு. ஓகேங்களா, இப்ப நீங்க வந்து நார்மல் டபுள் கோட்ஸ்ல ஐ எம் ஜஸ்ட் ரிமூவிங் எவ்ரிதிங், ஹலோ அண்ட் தென் வந்து எகைன் வேர்ல்டு. ஓகேங்களா, இப்ப இதை வந்து செமிகோல் எக்ஸ்கிளமேஷன் கொடுத்துட்டு இப்ப நான் இதை ரன் பண்றேன். சி, இப்ப நான் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் லைன்ல கொடுத்திருந்தாலும் இட் இஸ் ரிட்டர்னிங் மீ ஆஸ் அ சேம் ரிசல்ட். ஸோ இது வந்து எனக்கு நெக்ஸ்ட் லைன்ல வேணும் அப்படின்னா நான் \n கொடுத்தேன் அப்படின்னா தான் இது வந்து எனக்கு என்னவா பிரிண்ட் ஆகும்னா நெக்ஸ்ட் லைன்ல பிரிண்ட் ஆகும். பட் வந்து இந்த டெக்ஸ்ட் பிளாக்ஸ்ல இப்போ நீங்க நார்மலா கொடுக்குறீங்க அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு எக்ஸப்ட், ஐ மீன் இட் இஸ் கோயிங் டு ஹாவ் தட் நெக்ஸ்ட் லைன்ன்றத ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஹேண்டில் பண்ணிடும். இப்போ நான் இதை வந்து நெக்ஸ்ட் லைன்ல ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ இந்த ஹலோ வேர்ல்டுன்றது நான் இப்போ கொடுத்தேன் அப்படின்னா it will automatically handle it on the next line. So the thing is text blocks வந்து line breaks ஆட்டோமேட்டிக்கா ஹேண்டில் பண்ணும். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் திங் வந்து இன்டென்டேஷன். இங்க பாத்தீங்கன்னா ஐ ஹாவ் கிவன் திஸ் மச் ஆஃப் ஸ்பேஸ், இங்கேயும் வந்து திஸ் மச் ஆஃப் ஸ்பேஸ், ஆனா இங்க எனக்கு வந்து அந்த ஸ்பேஸே வரல, விச் மீன்ஸ் இன்டென்டேஷனை நம்மளோட டெக்ஸ்ட் பிரேக்ஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் ஜாவா வந்து முன்னாடி பின்னாடி இருக்கிற ஒயிட் ஸ்பேசஸ் அது ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் பண்ணிடும். இப்ப நீங்க இங்க வந்து நீங்க வந்து டேப் கொடுத்து 2 டேப் கொடுத்துருக்கேன், நான் ரன் பண்றேன்னு வச்சுக்கோங்க. சி, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும். இந்த ஸ்பேசஸ் மட்டும் ரிமூவ் ஆகும். ஏன் அப்படின்னா பேசிக்கா நீங்க வந்து ஜாவால எழுதும் போது நான் சீரியஸ்லி இங்க பாருங்க, இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ட்ரிபிள் கோட்ஸா, இப்ப நான் வந்து இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நான் இதை கிரியேட் பண்ணிட்டு என்டர் கொடுத்து நெக்ஸ்ட் லைன்ல நான் ஒரு விஷயம் கொடுக்கணும்னா இட் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி ஆஸ்கிங் மீ டு ரைட் ஹியர். அப்ப என்ன பண்ணும்னா ஜாவா இங்க இருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன்ற ஒரு விஷயம் தெரியறன்னு காட்டிக்க அது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும்னா இட் இஸ் கோயிங் டு ரிமூவ் த லீடிங் ஒயிட் ஸ்பேசஸ். இந்த லீடிங் ஒயிட் ஸ்பேசஸை ரிமூவ் பண்ணிட்டு it is going to print from here. இப்ப இதுக்கு அடுத்து நீங்க வந்து எங்க white spaces எவ்வளோ கொடுத்தாலும் it will accept. So அது என்ன பண்ணும்னா it is going to intelligently remove that seven spaces before that. ஓகேங்களா, 7 spacesனு சொல்லலாம், எவ்வளோ இன்டென்டேஷன் எவ்வளோ கொடுத்துருக்கோம் அந்த இன்டென்டேஷன்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிடும். ஹலோ வேர்ல்ட், வெல்கம் டு அக்னி டெவ் ஹப். ஓகேங்களா, இப்ப இதை நான் ரன் பண்ணனா நான் கொடுத்த இன்டென்டேஷன் படி ஒர்க் ஆகும். பட் முன்னாடி இருக்கிற இந்த ஸ்பேசஸ் மட்டும் ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆயிடும். ஓகேங்களா, ஓகே.
இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா இந்த எல்லா லைனுக்கும் இது எப்படி பேசிக்கா இந்த இன்டென்டேஷன் ஒர்க் ஆகுதுன்னா இங்க இருக்கிற எல்லா லைனுக்கும் காமனா இன்டென்டேஷன் என்னென்ன இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுது. காமனான இன்டென்டேஷன் எது? இந்த ஏரியாஸ் வந்து காமனான இன்டென்டேஷன். ஸோ அந்த காமன் இன்டென்டேஷனை ஃபுல்லா ரிமூவ் பண்ணிடுது. இப்போ நான் வந்து ஒரு வேளை இங்க கொடுக்குறேன், எகைன் இங்க. ஸோ ஐ எம் மேக்கிங் த பிளேஸ் ஹெலோ தான் வந்து ஸ்டார்டிங் பிளேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இதை இதை வந்து நான் இன்னர்ல புஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ த திங் இஸ் காமன் இன்டென்டேஷன் எங்க இருக்கு? ஹியர். ஓகேங்களா? இங்கதான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதுல இருந்து நீங்க தள்ளி போனீங்கன்னா தென் இட் இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் அண்ட் அந்த ஸ்பேசஸையும் வந்து என்ன பண்ணும்? இட் இஸ் கோயிங் டு கெட் பிரிண்டட் இன் த அவுட்புட். ஓகே ஓகே. தென் வந்து இந்த நம்மளோட டெக்ஸ்ட் பிளாக்ஸ்ல வந்து என்னென்ன சீக்வன்சஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நார்மலி யூஸ் பண்ற /n, டேபு அண்ட் தென் டபுள் கோட்டு, / எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அது இல்லாம சில நியூ எஸ்கேப் சீக்வன்சஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபார் கிவிங் அ ஸ்பேஸ் கொடுக்கறதுக்காக /s ஒரு escape sequence introduce பண்ணிருக்காங்க. It is going to add a trailing spaces, which means முன்னாடி for example what I am going to do, இங்க வந்து /s சொல்லி நான் கொடுத்துறேன். இப்போ நான் இதை வந்து ரன் பண்ண அப்படின்னா இந்த ஹெலோ இருக்கு இல்லைங்களா? இப்போ இந்த ஹெலோக்கு பின்னாடி ஸ்பேஸ் இல்லை. இப்போ நான் இதை கொடுத்தேன்னா பேக்ல ஒரு ஸ்பேசஸ் இன்ட்ரடியூஸ் ஆயிடுது, which means I am removing this spaces and all. ஹெலோ வேர்ல்டு இது மட்டும் நான் வச்சிருக்கேன். இந்த /s நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ நான் இதை ரன் பண்ணி நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா இஃப் யூ see here after this எந்த ஸ்பேசஸுமே இல்லை. ஆனா நான் வந்து /s அப்படின்றது கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. /s அப்படின்றது கொடுத்தேன் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு ஆட் அன் எக்ஸ்ட்ரா ட்ரெயிலிங் ஸ்பேசஸ் அட் த எண்ட். நீங்க எங்க கொடுக்குறீங்களோ, ஒருவேளை இங்க வேணும்னு வச்சுக்கோங்களேன், /s சொல்லி கொடுக்குறேன். இப்போ நான் இதை ரன் பண்றேன்னா you will be visibly able to see the before spaces also, after spaces also. So that is what that new sequence which is introduced. இப்போ வந்து நமக்கு தெரியும் tன்னு கொடுத்தா it is a tab, கரெக்டுங்களா? இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா 1 tab of spaces வந்து introduce ஆயிடும். ஓகே ஓகே. தென் அனதர் வந்து இப்போ நான் இங்க வந்து /s கொடுக்காம / மட்டும் கொடுத்தேன் அப்படின்னா what it is going to happenனா instead of moving on to the next line, நியூ லைன் வேண்டாம், இதே லைன்ல கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் அந்த /. ஓகேங்களா? ஸோ கண்டினியூஷன் நான் வந்து நெக்ஸ்ட் லைன் போவேன்னா இதே இதுல கண்டினியூ பண்ணணும். இப்போ ஒருவேளை வந்து ஹலோ வேர்ல்டு வெல்கம் டு மை சேனல்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்க /க்கு அடுத்து இது வந்து கண்டினியூஷன்ல தான் இருக்கு. இப்ப நான் /க்கு பதிலா /n கொடுத்தேன்னா இட் இஸ் கோயிங் டு த நெக்ஸ்ட் லைன். ஸோ / என்னன்னா என்ன பண்ணும்? நெக்ஸ்ட் லைன் போகும். /னா வந்து வெறும் / வந்து நெக்ஸ்ட் லைனுக்கு போக வேண்டாம், இந்த லைன்லயே நீங்க வந்து ப்ராசஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் which is a thing which we are doing is அதுக்கு தான் நம்ம /n கொடுக்குறோம். ஓகேங்களா? இப்ப இந்த டெக்ஸ்ட் பிளாக்ஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த டெக்ஸ்ட் பிளாக்ஸ் நீங்க நார்மலா எழுதுறதுல ஆட்டோமேட்டிக்கா /n அப்படின்றது இன்க்ளூடட் ஆட்டோமேட்டிக்கலி. தட்ஸ் வை வந்து அது நியூ லைனுக்கு எப்பயுமே போகுது. ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த டெக்ஸ்ட் பிளாக்ஸ் தட் இஸ் அபவுட் த டெக்ஸ்ட் பிளாக்ஸ். இது வந்து அவ்வளோ பெரிய டாபிக் கிடையாது, விச் இஸ் அ வெரி 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 ஸ்மால் டாபிக். ஓகேங்களா? இந்த டெக்ஸ்ட் பிளாக்ஸ்ல யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? லெட் மீ நோ if anyone has any doubts on this text blocks. If you don't have any doubts on the text blocks, நம்ம வந்து switchல pattern matching எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். Can anyone please confirm, do you have any doubts on this text blocks?
text blocks-ல எந்த doubts-உம் இல்லைனா we will be going on to the next feature, pattern matching for switch statement. அதாவது last வந்து first feature of the Java 17, pattern matching for, we have learned pattern matching for instance of. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா pattern matching for switch நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? So before moving on to the pattern matching for switch, the next feature of Java 17, I want to know, does anyone has any queries on the text blocks? I hope யாருக்கும் வந்து அவ்வளோ பெரிய queries எல்லாம் இருக்காது. But if you have anything, let me know. இல்லைனாலும் கமெண்ட்ஸ்ல சொன்னீங்கன்னா it's better. Okay, fine. இப்போ பேட்டர்ன் மேட்சிங் ஃபார் ஸ்விட்ச் அப்படின்றது திஸ் ஃபீச்சர் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். ஓகேங்களா? ஜாவா 17ஓட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். Yeah, you can perform string operations on இப்போ string text which is equal to இப்போ வந்து triple double quotes. இப்போ நான் என்ன பண்றேன்னா hello worldன்னு கொடுக்குறேன்னா, okay, after this system.out.println of text dot length of. இப்போ நான் இந்த length of ன்னு கொடுக்குறேன். hello world ஓட length என்னன்னு சொல்லி எனக்கு print ஆகும். It is 12. HELLO space WORLD and then again வந்து ஒரு space. That's why hello world ன்றது எனக்கு 12 வந்திருக்கு. After that வந்து 2 uppercase. Then 2 lowercase. Then dot substring of whatever you want you can perform. So text blocks is also a similar kind of string தான். ஓகேங்களா? அதனால வந்து you can perform all the operations which were present in the string on text blocks. ஓகேங்களா? Okay. Next வந்து pattern matching for for switch. Pattern matching for switch. இப்போ இந்த pattern matching for switch அப்படின்றது the first feature which we saw is pattern matching for instance of. அதில் நம்ம என்ன பார்த்தோம்? obj வந்து instance of string இருந்துச்சு அப்படின்னா we are doing like this, which means pattern check பண்ணி instead of casting நான் என்ன பண்றேன், I'm doing it in the same way. நான் வந்து string check பண்றேன். string இருந்துச்சுன்னா str என்ற வேரியபிளை கிரியேட் பண்றேன் அப்படின்றது தான் நம்ம வந்து இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஓட பேட்டர்ன் மேட்சிங் பார்த்தோம். இப்ப ஸ்விட்சோட பேட்டர்ன் மேட்சிங்கும் அதே மாதிரி தான். if you have watched our video on the first Java 8 feature வந்து நீங்க Java 17 feature பார்த்திருந்தீங்கன்னா first வீடியோல I explain this. இன்னைக்கு நம்ம வந்து ஸ்விட்சுக்கு அதே தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ பேட்டர்ன் மேட்சிங் ஃபார் ஸ்விட்ச் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மாடர்ன் ஜாவா ஃபீச்சர்ஸ். ஓகேங்களா? இதை வந்து ஆக்சுவலி எப்போ ப்ரிவியூ பண்ணாங்கன்னா ஜாவா 17ல ப்ரிவ்யூ தான் பண்ணாங்க. ஃபைனலைஸ் எப்போ பண்ணாங்கன்னா ஜாவா 21ல இட் காட் ஃபைனலைஸ்ட். ஓகே, ஜாவா 17ல ப்ரிவ்யூ பண்ணி ஜாவா 21ல தே காட் ஃபைனலைஸ் திஸ் ஃபீச்சர். ஓகேங்களா? இது வந்து என்னன்னா இட் இஸ் கோயிங் டு எக்ஸ்டெண்ட் த ட்ரெடிஷ்னல் ஸ்விட்ச் டு சப்போர்ட் த டைப் பேஸ்டு. இப்போ வந்து ஸ்ட்ரிங்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ற அந்த டைப் பேஸ்டு செக்கிங் அண்ட் தென் வந்து அந்த டைப்பா இருந்துச்சுன்னா அதை வேரியபிளா வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். ஆஃப்டர் தட் கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் we are going to do the control flow, right? So it is something like டைப் செக் பண்ணிட்டு இட் இஸ் மேட்சிங் டைப் பேஸ்ட் மேட்சிங்கா இருந்துச்சுன்னா வேரியபிளை பைண்ட் பண்ண போறோம். வேரியபிள் பைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இட் இஸ் கோயிங் டு ஹாவ் அ smarter control flow. Okay, before Java 8 how it is working அப்படின்றது we already know. Object obj which is equal to helloன்னு சொல்லி கொடுத்துருவோம். இப்ப hello world அப்படின்னு கொடுக்கும்போது if obj வந்து instance of
ஸ்ட்ரிங்கா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், string str which is equal to string of obj நம்ம manually cast பண்ணுவோம். after that என்ன பண்ணுவோம், string dot length of ன்னு சொல்லி நம்ம கொடுப்போம். ஓகேங்களா, this is what it is happening behind the scene. earlier வந்து old before Java 17 and all இப்படிதான் வந்து ப்ராசஸ் ஆயிட்டு இருந்துச்சு. கரெக்ட்டுங்களா? இப்ப இதுல பாத்தீங்கன்னா it is going to have a boilerplate code. boilerplate code அப்படிங்கும்போது it is having an extra codes and then வந்து casting வந்து இங்க செக் பண்ணுது. தென் இங்கேயும் வந்து இந்த வேரியபிளுக்கு வந்து ஸ்ட்ரிங்னு கொடுத்துட்டு ஹியர் ஐம் casting it as object. ஸோ ரிப்பீட்டட் casting இருக்கு. தென் வந்து எல்லா டைப்ஸ்க்கும் which is not a scalable one. இல்ல வந்து ஸ்ட்ரிங் செக் பண்ணலாம், இல்லைன்னா வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செக் பண்ணலாம். இட் இஸ் நாட் ஸ்கேலபிள் ஃபார் மெனி டைப்ஸ். ஓகேங்களா, ஸோ பேட்டர்ன் மேட்சிங் அண்ட் ஸ்விட்ச் அப்படின்றது என்னன்னா which is going to check the matching pattern and then வந்து switch is going to the pattern matching of switch is going to handle the டைப் செக் பண்ண போகுது. தென் வந்து வேரியபிள்ஸ் ஆட்டோமேட்டிக்கா பைண்ட் பண்ண போகுது. அண்ட் தென் வந்து கேஸ்டிங் இங்க நான் பண்றேன் இல்லையா, இந்த கேஸ்டிங்கை எக்ஸ்பிளிசிட்டா நான் பண்ற கேஸ்டிங்கை ரிமூவ் பண்ண போகுது. ஓகேங்களா, திஸ் இஸ் வாட் த ஸ்விட்ச் ஃபார் பேட்டர்ன் மேட்சிங் இஸ் கோயிங் டு டூ. தென் இதோட சின்டாக்ஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா we know this obj which is equal to after this நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா I am going to pass switchல நான் யாரை பாஸ் பண்ண போறேன், ஆப்ஜெக்டை பாஸ் பண்ண போறேன். ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் என்ன பண்றேன், ஐ எம் கோயிங் டு செக் whether that is an instance of string or not. அப்ப instance of string or not அப்படின்னு சொல்றதுல கேஸ் if it is a string இருந்துச்சுன்னா strன்னு அசைன் பண்ணி simply provide the output system.out.println of it is a string. okay, and then வந்து if it is not a string நீங்க வந்து இன்டீஜர்னு கன்சிடர் பண்ண போறீங்க அப்படின்னா ஐ மீன் இன்டீஜர் கேசஸும் கன்சிடர் பண்ணணும்னா ஜஸ்ட் கிவ் இன்டீஜர் அண்ட் தென் வந்து அதுக்கு ஒரு வேல்யூ அண்ட் தென் இன்டீஜர்னு கொடுக்கணும். நீங்க எல்லாமே கொடுத்தாலும் இங்க வந்து ஆல்வேஸ் ஒரு எரர் வருது. என்ன எரர்னா யூ நீட் டு ஹேண்டில் ஆல் த கேசஸ். இப்ப நீங்க ஓல்டு ஜாவா 17க்கு முன்னாடி நீங்க ஓல்டு ஸ்விட்ச் கேசஸ் எழுதிருந்தீங்கன்னா டிஃபால்ட் which is not a mandatory one. ஆனா வந்து இந்த ஜாவா 17ஓட ஸ்விட்ச் கேஸ்ல டிஃபால்ட் இஸ் a mandatory one. ஓகேங்களா, ஓகே. இப்போ இதை வந்து நான் ரன் பண்ண அப்படின்னா வாட் இட் இஸ் கோயிங் டு டூ அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து வரும். இங்க இந்த ஸ்ட்ரிங் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அப்படின்றது என்னன்னா நம்ம ஆல்ரெடி இப்ப இஃப்ல செக் பண்ணோம் இல்லைங்களா, இஃப் ஓபிஜே வந்து இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங்கா இருந்துச்சுன்னா எஸ்டிஆர்னு கூடன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா, அந்த இதை தான் நான் இங்க வந்து இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன்னா இப்ப கேஸ் வந்து இந்த ஓபிஜே இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங்ன்றது ஓபிஜே சென்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஓபிஜே ஒருவேளை ஸ்ட்ரிங் டைப்பா இருந்துச்சு அப்படின்னா வாட் யூ டூ ஜஸ்ட் அசைன் அ வேரியபிள் நேம். இங்க நம்ம கேஸ்டிங் பண்ணோம் இல்லைங்களா, இப்ப அது ஸ்ட்ரிங்கா இருந்துச்சு அப்படின்னா நான் இங்க வந்து எஸ்டிஆர்னு பண்றோம் இல்லையா, இதுவே இப்ப இன்ட்ரடியூஸ் பண்ணது. இப்ப நான் என்ன பண்றேன், ஸ்ட்ரிங் எஸ்டிஆர் which is equal to cast it with string of obj, right? இந்த மாதிரி நான் கேஸ்ட் பண்றேன். ஸோ the thing is இதை எல்லாமே பண்ணதை நான் ஓவர் கம் பண்ணி தான் நியூ ஜாவா 17ல ஒரு ஃபீச்சரா கொண்டு வந்தேன். தட் இஸ் சம்திங் இங்கேயே இந்த லைன்லயே அந்த கேஸ்டிங்கை அவாய்ட் பண்ணி ஐ ஹாவ் கிவன் இட் சம்திங் லைக் எஸ்டிஆர். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த ஸ்விட்சில் நான் அந்த இன்ஸ்டன்ஸ் ஆஃப்ன்றதையும் நான் செக் பண்ண போறது கிடையாது. இப்போ இந்த ஓபிஜே வந்து ஒரு வேலை ஸ்ட்ரிங்கா இருந்துச்சு அப்படின்னா தட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்ட்ரிங்கா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அசைன் அ வேரியபிள் நேம் எஸ்டிஆர். இப்போ நீங்க இந்த system.out.printlnல ஸ்ட்ரிங் லென்த் கோலன் இங்க வந்து நான் எஸ்டிஆர்னு அசைன் பண்ணியிருக்கேன்னா எஸ்டிஆர் டாட் லென்த் இன்டீஜர் mul value colon plus I star multiplication. ஓகேங்களா, which mean
நான் வந்து அந்த வேரியபிள் இப்போ ஒருவேளை இது வந்து ஸ்ட்ரிங்கா இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்க இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் லைக் திஸ் நான் இங்க ஒரே ஸ்டெப்ல வந்து எஸ்டிஆர்னு சொல்லி கொடுத்துருக்கேன். தென் வந்து என்ன ஆயிடும், ஸ்ட்ரிங் டாட் லென்த் ஆஃப்னு எனக்கு வரும். ஓகேங்களா. இன்டீஜரா இருந்துச்சுன்னா இஃப் இட் இஸ் அன் இன்டீஜர் ஐ எம் அசைனிங் இட் இன் ஐ அண்ட் தென் வந்து நம்ம மல்டிப்ளை பண்றோம். இங்க எஸ்டிஆர்ன்ற சேம் நேம் கொடுக்கலாமான்னு கேட்டா லெட்ஸ் see. இப்போ நான் இதை ரன் பண்றேன். if we are going to get an error or not அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். I am not going to get an error. ஏன்னா இப்போ இந்த கேஸ் இது வந்து ஆக்சுவலி எப்படி இருக்குன்னா if கேஸ் வந்து ஸ்ட்ரிங்கா இருந்துச்சு அப்படின்னா if we are going to write it in such a way வந்து ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிராக்கெட் குள்ள எழுதுவோம் இல்லைங்களா. எழுதும் போது எப்படி எழுதுவேன், ஸ்ட்ரிங்கா இருந்துச்சுன்னா cast it to string str which is equal to string of obj அப்படின்னு நான் கேஸ்ட் பண்ணுவேன்னா, அதாவது அந்த பிளாக்ல இஃப் இட் சாட்டிஸ்ஃபைஸ் தான் நான் அந்த போய் அந்த வேரியபிள் நேமை யூஸ் பண்ண போறேன். இஃப் இட் இஸ் நாட் கோயிங் டு சாட்டிஸ்ஃபை நான் அந்த வேரியபிள் நேம் யூஸ் பண்ண போறது கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் சம்திங் லைக் ரியூஸ்டு வேரியபிள் நேம். இட் இஸ் சம்திங் வந்து நம்ம நார்மலா யூஸ் பண்ற மாதிரி தான். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, இட் இஸ் better to avoid the avoid giving the same variable name because வந்து நமக்கு நேமுக்கா கொஞ்சம் என்ன நேம் வேணாலும் கொடுக்கலாம். பட் don't give the repeated names. ஓகேங்களா. if it is not going to be giving any issue also, if you are giving it, it is not correct, right? so அதனால வந்து அதை அவாய்ட் பண்ணிருங்க. so this is how we are doing the pattern matching with string. ஓகேங்களா. சிம்பிளி நான் வந்து அதை ஸ்ட்ரிங்கான்னு சொல்லி செக் பண்றேன். இஃப் இட் இஸ் அ ஸ்ட்ரிங் வந்து நான் எஸ்டிஆர்னு சொல்லி நேம் கொடுத்துட்றேன். அண்ட் தென் அந்த அதாவது ஸ்ட்ரிங்கா இருந்தா அந்த வேல்யூவை நான் ஸ்ட்ரிங் வேரியபிள்ல அசைன் பண்றேன். தட் இஸ் வாட் ஐ எம் டூயிங் இட் இன் அ சிங்கிள் ஸ்டெப். ஓகேங்களா. இப்போ இங்க என்ன பண்ண போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, the key concepts which we need to learn is, இப்போ இந்த கேஸ் ஸ்ட்ரிங் எஸ்டிஆர்னு இருக்கு இல்லைங்களா, this is going to check the type directly. if it matches the type, if yes, it is going to assign, if it is yes அப்படின்னா it is going to create a variable with string. yes, string str. ஓகேங்களா. and then வந்து it is equivalent of நம்ம என்ன இது வரைக்கும் லேர்ன் பண்ணுமோ ஜாவா 17 ஃபீச்சரோட, if obj instance of string str இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஈக்குவலண்டான ஒரு விஷயம் தான் இது. இங்க வந்து மேனுவலி நான் வந்து கேஸ்ட் பண்ணல. ஓல்டுல வந்து நம்ம மேனுவலி கேஸ்ட் பண்ணிருப்போம். ஆனா நியூல வந்து ஆட்டோமேட்டிக்கா இங்கேயே கேஸ்டிங் ஹேப்பன் ஆயிடும். ஓகேங்களா. ஸோ இட் இஸ் அ கிளீனர் அண்ட் சேஃபர் ஒன். த நெக்ஸ்ட் திங் இஸ், நீங்க வந்து நியூஸ் which யூஸ் பண்ணும்போது the one thing we need to understand is we need to cover all the scenarios. இப்போ நீங்க வந்து 1-2 scenarios கவர் பண்ணீங்க அப்படின்னாலும் each and every time நீங்க வந்து all the scenarios கவர் பண்ணிருக்கீங்க as per your knowledge அப்படின்னாலும் you need to have a look on default. default இல்ல அப்படின்னா it will obviously throw us an error. ஓகேங்களா. ஓகே. தென் வந்து மாடர்ன் ஸ்விட்ச் எப்படி இருக்குன்னா, நார்மலி வந்து நம்ம கேஸ் இப்ப என்ன கேஸ்ன்னு சொல்லி செக் பண்ணுவோம். ஆஃப்டர் தட் கேஸ் வந்து இஃப் ஐ செக் எக்ஸா இருந்துச்சுன்னா தென் வந்து கோலன், ஆஃப்டர் திஸ் நான் என்ன பண்றேன், பிரேக். நார்மலா இந்த மாதிரி எழுதுற சின்டாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த கோலன் பிரேக் ரெண்டையும் ரீப்ளேஸ் பண்ணிதான் நமக்கு அந்த ஆரோன்றது இங்க வந்திருக்கு. ஸோ த திங் இஸ், ஆரோ இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் கோலன் அண்ட் பிரேக். ஓல்டு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ல ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து பிரேக் கொடுப்போம். பிகாஸ் வந்து நமக்கு எதுவுமே வந்து இஃப் இட் இஸ் பாஸ் அப்படின்னா பேலன்ஸ் இருக்க கண்டிஷனை செக் பண்ணாம ரன் ஆயிடுது. அதை நான் அவாய்ட் பண்றதுக்காக எல்லா ஸ்டேட்மெண்ட்லயும் பிரேக் கொடுப்பேன். ஆனா இந்த நியூ ஜாவா 17 ஸ்விட்ச் சினாரியோஸ்ல வந்து பிரேக்ன்றது இல்ல. பிகாஸ் வந்து திஸ் ஆரோ இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் திஸ் கோலன் அண்ட் த பிரேக் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா. ஓகே. தென் த நெக்ஸ்ட் ஒன் வந்து நல்ல எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓல்டு ஸ்விட்ச் கேஸ் தான் இருந்துச்சுன்னா நல்லுன்னு நீங்க கொடுத்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு கிவ் யூ அ நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன். ஆனா இப்ப இங்க நீங்க நல்லுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா
The thing is, there is a see, normal switchல if you provide null அப்படின்னா you are getting a null pointer exception. ஆனா இங்க வந்து new switch caseல there is a scenario, there is a check for null. நல்ன்றத செக் பண்றதுக்கே ஒரு சினாரியோ இருக்கு. இஃப் இட் இஸ் அ நல், நீங்க வந்து என்ன பண்ணலாம், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் ஆஃப் நல் அப்படின்னு சொல்லியே கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து நார்மலா ஒரு ஸ்விட்ச்ல எழுதும் போது null is going to, if you are providing a null value, it is going to return as the null pointer exception. அந்த null pointer exception ரிமூவ் பண்றதுக்கு there is a case, டிஃபால்ட்டா நீங்க வந்து எழுதிக்கலாம். there is a case nullன்னு செக் பண்றதுக்கு ஒரு கேஸ் இருக்கு. அதுல நீங்க கொடுத்து வேல்யூ வந்து நல்லா இருந்துச்சுன்னா இதை பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஹியர் we are going to directly handle the null values. Okay, and then another thing is guarded patterns. Guarded patterns அப்படின்னா என்னன்னா, guarding means we can say like நம்மள சேஃபா பாதுகாக்கிற பேட்டர்ன்ஸ். ஓகேங்களா? இப்ப see, first thing, நார்மல் ஸ்விட்ச்ல வந்து பண்ண முடியாததை நிறைய இதுல பண்ணலாம். சி ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன்னா, கேஸ் ஸ்ட்ரிங் வந்து எஸ் ஆன்னு சொல்லி ஸ்ட்ரிங்கான்னு பாக்குறேன். இஃப் இட் இஸ் எஸ், ஐ எம் அசைனிங் த வேல்யூ டு எஸ், எஸ்டிஆர்னு அசைன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து ஆஃப்டர் திஸ் எஸ்டிஆர் டாட் லென்த், இப்ப நான் இங்கேயே வந்து செக் பண்ணுவேன். செக் பண்ணி எஸ்டிஆர்னு செக் பண்ணதுக்கு வேல்யூ அசைன் பண்ணதுக்கு அப்புறமா லென்த் வந்து கிரேட்டர் தேன் 5 சொல்லி செக் பண்ணேன். இஃப் இட் இஸ் கிரேட்டர் தேன் 5 அப்படின்னா ஐ கேன் ப்ரொவைட் லைக் ஆரோ ஃபங்க்ஷன்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ எம் கோயிங் டு ப்ரொவைட் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் ஆஃப் லாங்கஸ்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி நான் ப்ரொவைட் பண்றேன். லாங்கஸ்ட் ஸ்ட்ரிங். ஓகேங்களா? இப்ப இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், எகைன் ஒரு கேஸ் எழுத போறேன். கேஸ் ஸ்ட்ரிங் எஸ்டிஆர் இப்ப ஸ்ட்ரிங்கா இருந்துச்சுன்னா இட் இஸ் அ ஸ்ட்ரிங்னு எழுதுவேன். அண்ட் தென் வந்து ஆப்வியஸா எப்பயுமே டிஃபால்ட் வேணும் இல்லைங்களா? அப்ப நான் வந்து டிஃபால்ட்னு எழுதிடுறேன். ஓகே, திஸ் இஸ் தி திங். ஸோ இங்க வந்து நம்ம ஆம்பர்சன் சிம்பிள் போட்டு கண்டிஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். இஃப் தட் கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைட், தென் வந்து அசைன் திஸ் டு திஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கிரியேட் பண்ணலாம். இப்போ லெட் மீ செக் வை திஸ் எரர் இஸ் கம்மிங். guarded patternsனா the same thing. அந்த கேஸ்லயே வந்து நம்ம and ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். which is going to check whether it is it needs to be a string and okay. ஆஃப்டர் திஸ் நம்ம ஆம்பர்சனுக்கு பதிலா வென் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். வென் யூஸ் பண்ணீங்கன்னா the default will be like default should not be case. ஸோ ஓகே, இப்போ வந்து என்னன்னா, நீங்க இட் இஸ் அ ஜாவா 21 ஃபீச்சர் நான் தான் சொன்னேன் இல்லைங்களா? ஜாவா 17ல வந்து they got introduced. அவங்க வந்து டெஸ்டிங் பர்பஸ்க்காக எல்லாத்துக்கும் வந்து they wanted to check. So Java 17ல they have given previewed this feature and Java 21ல தான் வந்து introduce பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா we can use instead of ampersand, இப்போ string and then வந்து it is greater than 5னா longest string அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. I can say Agni Chitra. இப்போ இதை நான் ரன் பண்ண அப்படின்னா இது வந்து ஸ்ட்ரிங் தான், ஸ்ட்ரிங் அண்ட் தென் வந்து லென்த் கிரேட்டரா இருக்கங்காட்டிக்கு லாங்கஸ்ட் ஸ்ட்ரிங். இப்போ நான் அக்னி மட்டும் கொடுத்தேன் அப்படின்னா இட் வில் பி லைக் ஜஸ்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிதான் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து எதுவுமே கொடுக்கல, ஐ வாஸ் கிவிங் 10 அப்படின்னா விச் இஸ் அன் இன்டீஜர் வேல்யூ அண்ட் இஃப் ஐ ரன் தென் வாட் வில் ஹேப்பன் அப்படின்னா இட் இஸ் அ ஸ்ட்ரிங்னு வேணா ஐ கேன் கிவ் டிஃபால்ட்.
Okay. So it became a default. So Java 21ல நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் வந்திருக்கு. நார்மலி செக் மட்டும் பண்ணாம guarded patterns is going to have some செக் மட்டும் இல்லாம then again வந்து ஒரு கண்டிஷனும் செக் பண்றது by using a when keyword. நீங்க இந்த guarded pattern யூஸ் பண்றீங்க அப்படின்னா you need to give instead of caseன்னு தரதுக்கு பதிலா you need to remove that case and you need to give simply default அப்படின்னு சொல்லி நீங்க தரணும். ஓகேங்களா? ஓகே. தென் ஸோ இதுல இன்னொரு ரூல் ஒன்று இருக்கு, டாமினன்ஸ் ரூல்னு சொல்லிட்டு. டாமினன்ஸ் அப்படின்னா இப்போ வந்து நான் என்ன பண்றேன், இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஐ ஹாவ் ப்ரொவைட் இட் ஆஸ் அ ஹெலோ வேர்ல்ட். ஓகேங்களா, இட் இஸ் அ ஸ்ட்ரிங். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த கேஸ்ல நான் இனிஷியலி வந்து கேஸ் ஆப்ஜெக்டா இருந்துச்சுன்னா ஓபிஜே வந்து நான் என்ன சொல்றேன்னா ஓன்னு சொல்லி கிரியேட் பண்ணிட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் ஆஃப் ஹெலோ வேர்ல்ட் இஸ் அன் ஆப்ஜெக்ட்னு சொல்லிடுறேன். ஓகேங்களா, ஆஃப்டர் திஸ் நான் என்ன பண்றேன்னா கேஸ் ஸ்ட்ரிங்கா இருந்தா எஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஹெலோ வேர்ல்ட் இஸ் அ ஸ்ட்ரிங்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன எரர் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திஸ் இஸ் சம்திங் டாமினன்ஸ் ரூல் விச் மீன்ஸ் ஜாவால நீங்க இப்போ இதை ரன் பண்றீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் அப்படிங்கும் போது எவ்ரி திங் இன் ஜாவா இஸ் அன் ஆப்ஜெக்ட். கரெக்டுங்களா? சி திஸ் கேஸ் லேபிள் இஸ் டாமினேட்டட் பை ப்ரெசீடிங் கேஸ் லேபிள். அதாவது இந்த கேஸ் லேபிள் இஸ் டாமினேட்டட் பை த ப்ரெசீடிங் கேஸ் லேபிள்னா இந்த ஆப்ஜெக்ட்னால டாமினேட் ஆயிடுக்கு. விச் மீன்ஸ் நீங்க ஜாவால எது கொடுத்தாலும் ஆப்ஜெக்ட் தான் சொல்ல போறீங்க. ஸோ அது வந்து இந்த கேஸ்குள்ளேயே போயிடும். கரெக்டா இந்த ஆப்ஜெக்ட் கேஸ்லயே வந்துடும். அதை தாண்டி நெக்ஸ்ட் இதுல வந்து நான் எதையும் செக் பண்ண மாட்டேன். கரெக்டுங்களா? அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா டாமினன்ஸ்னா இது வந்து நாட் ஒன்லி ஃபார் ஸ்விட்ச் இந்த நியூ ஸ்விட்ச்க்கு மட்டும் கிடையாது. நீங்க இஃப் எல்ஸ் எது யூஸ் பண்ணாலும் த திங் இஸ் நீங்க ஒன்னொன்னா செக் பண்றீங்கன்னா சின்ன ஒவ்வொரு கண்டிஷனா செக் பண்ணும். இந்த மாதிரி நீங்க எடுத்ததையுமே எல்லா கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு விஷயத்த கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு அடுத்து இந்த ஸ்ட்ரிங் இந்த கேஸ் வந்து அன்ரீச்சபிள் கோடா மாறிடும். ஏன்னா வந்து என்ன நீங்க கொடுத்தாலும் இட் வில் பி கோயிங் டு ஃபிட் இட் இன் த ஆப்ஜெக்ட். It is not going to come to the next cases itself. So adnala whatever you are giving you are going to get the dominance, get it and set it on the object la தான் செட் ஆக போகுது. அப்போ வந்து you will be going to get a issue. அதனாலதான் இந்த கேஸ் இதை வந்து நீங்க எங்க கொடுக்கலாம்னா you can give it here. இப்போ ஒருவேளை எதுவுமே இல்ல அப்படின்னா அட் த எண்ட் வந்து இதை செக் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் ஃபைன். ஆனா வந்து அதை விட்டுட்டு நீங்க வந்து சிம்பிளி ஃபர்ஸ்டே கொடுத்தீங்க அப்படின்னா இட் வில் த்ரோ அஸ் அன் எரர். இப்பயும் ஒரு எரர் என்னன்னா நீங்க இங்க ஆப்ஜெக்ட்னு கொடுத்துட்டீங்க, ஆஃப்டர் த டிஃபால்ட் கொடுத்தீங்கன்னா இப்ப டிஃபால்ட்டோட நீடு இருக்கான்னு கேட்டா நீடே இல்லை. ஏன்னா எல்லா சினாரியோவையும் வந்து அந்த இவங்களே ஆப்ஜெக்ட்ன்ற கேஸே ஃபிட் பண்ணிடும். கரெக்டா? தென் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டிஃபால்ட்? ஸோ ஸ்விட்ச் ஹாஸ் போத் அன்கண்டிஷனல் பேட்டர்ன் அண்ட் அ டிஃப்ரெண்ட் லேபிள். இப்போ இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ ஆனா வந்து எனக்கு எந்த எரருமே வராது. பிகாஸ் வந்து இப்போ எந்த டிஃபால்ட்டா இருந்தாலும் இட் வில் கம் இன் டு அன் ஆப்ஜெக்ட். ஸோ அதனால எனக்கு எரர் வராது. ஓகேங்களா? இஃப் ஐ ரன் இட் இஸ் கோயிங் டு ஹாவ் இட் சம்திங் ஹெலோ வேர்ல்ட் இஸ் அ ஸ்ட்ரிங். இப்போ நான் வந்து ஸ்ட்ரிங் இல்லாம 10ன்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா this will be going to have it as a hello world is an object. ஓகேங்களா? ஓகே, this is what dominance rule. And then வந்து ஸ்விட்ச்ல நீங்க என்ன பண்ணாலும் இட் நீட்ஸ் டு ஹாவ் அ சினாரியோ லைக் எல்லா கேசஸுமே வந்து ஹேண்டில் ஆயிடுக்குன்னு சொல்லி அதுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதுல வந்து ஒன்னு டிஃபால்ட் கொடுத்துருக்கணும், இல்லைன்னா ஆப்ஜெக்ட்ன்றது இட் இஸ் ஆப்வியஸ்லி கோயிங் டு ஹேண்டில் ஆல் த கேசஸ். அதனாலதான் வந்து எனக்கு எந்த இஷ்யூவும் வரல. ஓகேங்களா? ஓகே, so this is the two features which we discussed today regarding Java 17. இது வரைக்கும் நம்ம என்னென்ன ஃபீச்சர்ஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னா ஐ திங்க் மண்டே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். மண்டே வந்து we start with instance of ஓட பேட்டர்ன் மேட்சிங் பார்த்தோம். தென் சீல்டு கிளாஸஸ், ரெக்கார்டட் கிளாஸஸ், ஆஃப்டர் தட் வந்து டெக்ஸ்ட் பிளாக்ஸ், ஸ்விட்ச் எக்ஸ்பிரஷன் எப்படி போடுறது, அதாவது நியூ அப்டேட்டட் ஸ்விட்ச் பேட்டர்ன் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். தென் இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்விட்சோட பேட்டர்ன் மேட்சிங் பார்த்துருக்கோம்.
Then text blocks. I think nearly 5 6 patterns 6 features நம்ம பார்த்திருப்போம். இன்னும் நிறைய features இருக்கு. இதுல வந்து நீங்க இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் வந்து நீங்க ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்றீங்கன்னா the interview will ask which Java version you have worked on. ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு திங். இப்ப அதுக்கும் நம்ம வந்து எல்லாமே லேர்ன் பண்ணிக்கணும். அண்ட் தென் வந்து அதுல ரெக்கார்ட்ஸ் அண்ட் சீல்டு கிளாஸஸ்ன்றது விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து இந்த டெக்ஸ்ட் பிளாக்ஸ், ஸ்விட்ச் பேட்டர்ன் மேட்சிங், நியூ ஸ்விட்ச், இதெல்லாம் வந்து இட் இஸ் அ கிட் கைண்ட் ஆஃப்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் வந்து பேசிக் திங்ஸ். ஆனா இந்த ரெக்கார்டு சீல்டு எல்லாம் வந்து விச் இஸ் அ நியூ கான்செப்ட். ஸோ நம்ம வந்து அது எல்லாமே லேர்ன் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து சீல்டுனா என்ன, ரெக்கார்ட்ஸ்னா என்னன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அது எல்லாமே நான் கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். திஸ் இஸ் இந்த செஷன் வந்து தட் இஸ் டன். வாட் ஐ எம் திங்கிங் இஸ் ஜாவால கோர் ஜாவா கான்செப்ட்ஸ் வந்து விச் மீன்ஸ் லூப்பிங் கான்செப்ட், ஸ்டேட்மெண்ட்ஸ், ஃபங்க்ஷனல்ஸ், ஐ மீன் லூப்பிங் கான்செப்ட்ஸ், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், டெர்னரி ஆப்ரேட்டர், அண்ட் தென் வந்து ஊப்ஸ் கான்செப்ட் எல்லாமே வந்து ஒரு கிளியரா ஒரு எல்லாமே வந்து கம்பைன் பண்ண மாதிரி ஒரு கிளியரா லைவ் வந்து சண்டே ஐ எம் பிளானிங். ஸோ உங்க எல்லாருக்கும் வந்து ஹவு டு யூ கைஸ் வாண்ட் திஸ் லைவ் செஷன் ஆன் சண்டே ஃபார் த ஹோல் கோர் ஜாவா லேர்னிங்க்கும் வேணுமா? இந்த மாதிரி ஏதாச்சும் சஜஷன் ஏதாச்சும் சொன்னீங்கன்னா, சண்டே ஐ பிளான் டு ஹாவ் அ லைவ் செஷன். பட் வந்து அது என்ன டாபிக்னு நான் பிளான் பண்ணேன்னா கோர் ஜாவா கான்செப்ட்ஸ் எல்லாமே லைக் ஸ்டார்டிங்ல இருந்து டில் ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் எண்ட் வரைக்கும் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சேன். ஸோ வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் தட்? இஃப் யூ ஹாவ் எனி டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் ஆர் இந்த டாபிக் வேணாம் நீங்க இந்த டாபிக் போங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இன் ஒப்பீனியன்ஸ் இருந்துச்சுன்னா லெட் மீ நோ. ஸோ எஸ் இஸ் ஃபார் கோர் ஜாவா கான்செப்ட்ஸுங்களா? So I have given you the plan that Sunday வந்து will have a 2 session. ஒன்னு வந்து before lunch and after lunch மாதிரி. There I'm planning to give a எக்ஸாக்ட் அண்ட் பர்ஃபெக்டான ஒரு செஷனா உங்களுக்கு கோர் ஜாவா வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ வாட் இஸ் யுவர் திங்கிங் ஆன் தட்? ஓகே, வி கேன் கோ ஃபார் கோர் ஜாவா லைவ் செஷன் ஆர் சம் அதர் செஷன்ஸ். வாட் ஐ எம் திங்கிங் இஸ் இந்த வாரம் வந்து கோர் ஜாவா போகலாம். நெக்ஸ்ட் வீக் வந்து கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க்ஸ், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், தென் இந்த மாதிரி ஒவ்வொன்றா நான் வந்து இந்த இந்த ஈவினிங் லைவ்ல வந்து ஐ ஹாவ் கவர்ட் எவ்ரி திங். பட் அதை வந்து ஒரு டைமை தாண்டி இன்னொரு டைம் இஃப் யூ வாட்ச் இட்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ ஆல்சோ. ஸோ நம்ம இனி ஸ்ட்ரக்சர் வைஸ் வந்து கோர் ஜாவா போகலாம். அண்ட் தென் வந்து கலெக்ஷன், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், மல்டி த்ரெட்டிங், தென் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங், இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வாரமும் போகலாம் அப்படின்னு ஐ வாஸ் திங்கிங் ஆன் தட். ஸோ இஃப் யூ ஆல் ஃபைன் வித் திஸ், சண்டே வந்து ஐ வாஸ் பிளானிங் 10 to 1 வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் செஷன் அண்ட் 2 to 5 வந்து செகண்ட் ஹாஃப் செஷன் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருக்கேன். யா, மேக்ஸிமம் மெம்பர்ஸ் நோ கோர் ஜாவா, பட் ஸ்டார்டிங்ல இருந்து போலாமே அப்படின்னு யோசிச்சேன். ஸ்டார்டிங் மீன்ஸ் எப்படியும் வந்து எப்படி நம்ம வீக் டேஸ்ல ஈவினிங் செஷன்ஸ் வந்து ஃபாலோ அப் பண்ணோமோ அதே மாதிரி வில் ஸ்டார்ட் இட் ஆன் வீக் எண்ட்ஸ் ஆல்சோ, லைக் கோர் ஜாவா அந்த மாதிரி ஒரு ஃப்ளோவா போலாம் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணேன். ஓகே, லெட் மீ திங்க் திஸ் ஆல்சோ. டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த வீக், லெட் அஸ் சி. I will just confirm and put it in the. Okay. So, you guys don't want core Java and you want Spring Boot. சரி, ஓகே. நான் வந்து உங்களுக்கு ஒரு பூல் கிரியேட் பண்றேன். இந்த வீக் சண்டே வந்து வில் பிளான் ஃபார் ஷியோர் வந்து ஒரு செஷன் வைக்கிறேன். அது வந்து நான் பூல் கிரியேட் பண்ணி ஐ வில் கிவ் யூ அ செட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். அதுல எது வந்து மெஜாரிட்டியா வருதோ வில் செலக்ட் தட். ஓகேங்களா?
Okay, I'm taking this also. Because வந்து நான் இன்னைக்கு என்ன பண்ணேன்னா, I was thinking to take some notes for the next video. ஓகேங்களா? அந்த வீடியோல வந்து எனக்கு என்ன என்ன அந்த நோட்ஸ்ல என்னாச்சுன்னா, I was having a lot of new questions. So அந்த நியூ கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது I wanted that to explain you also like cohesionனா என்ன, தென் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஆனா கோர் ஜாவாலயே இவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு தெரியாம இருக்கா அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணாம நிறைய இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனாலதான் வந்து ஐ பிளான்ட் ஆஸ் அ கோர் ஜாவா செஷன். கோஹெஷன்னா என்ன, கப்ளிங்னா என்ன, தென் வந்து சம் மோர் கொஸ்டின்ஸ் ஆல்சோ ஐ சா. டீப் காப்பினா என்ன, ஷாலோ காப்பினா என்ன, தென் ஏன் வந்து ஜாவால பாயிண்டர்ஸ் யூஸ் பண்றது இல்ல, ஆட்டோ பாக்ஸிங் அன்பாக்சிங்னா என்னன்றது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதில்ல, தென் வந்து ஆப்ஜெக்ட் க்ளோனிங்னா என்ன, இந்த மாதிரியான நிறைய கொஸ்டின்ஸ் ஐ ஜஸ்ட் கேம் அக்ராஸ். ஸோ அதனால நான் என்ன நினைச்சேன்னா, இதையெல்லாம் நம்ம ஏன் வந்து கன்சாலிடேட் பண்ணி ஒரு கிளியரான ஒரு கோர் ஜாவா கான்செப்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ற வீடியோவா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். ஸோ நான் வந்து பூல் போடுறேன். அந்த போல்ல வந்து உங்களுக்கு என்ன டாபிக் வேணுமோ அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணுங்க. மெஜாரிட்டி எது வருதோ அதை நம்ம செலக்ட் பண்ணலாம். பட் ஃபார் நவ் வந்து எனக்கு ஒரு கிளியரான கோர் ஜாவா எக்ஸ்பிளனேஷன் வீடியோ உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னோட தாட்டு. கோர் ஜாவா, அதுக்கடுத்து கலெக்ஷன். டுடே இட் இஸ் ஒன்லி ஆன் கோர் ஜாவா, தென் கலெக்ஷன், தென் மல்டி த்ரெட்டிங். இந்த மாதிரி யோசிச்சிருக்கேன். லெட்ஸ் சி. ஓகே, so do you guys have any doubts on the Java 17 features? If you have, let me know. We have 5 more minutes. So if you have any questions, let me know, or else we will wind up the session for today. If you don't have any questions also, let me know. So that நம்ம வந்து சீக்கிரம் wind up பண்ணிடலாம். Okay, your silence says that you don't have any questions on this. So let's wind up for today, and then வந்து I will let you know what I am going to have it on Sunday by tomorrow evening. Okay, thank you so much. Bye bye.